நாம் இன்னைக்கு ஒரு பேப்பரில் எழுதிட்டு அந்த விஷயம் பிடிச்சிருந்தா வச்சுக்கிறோம், இல்லைன்னா அந்த விஷயத்தை அடிச்சதும், இல்லைன்னா கசக்கி தூக்கி போட்டுறோம். ஆனால் அந்த காலகட்டத்தில் ஒரு கல்வெட்டில் ஒரு விஷயத்தை நீங்கள் எழுதுனீங்கன்னா நீங்கள் இப்போ பண்ணுற எதையுமே அந்த காலகட்டத்தில் மாற்றி பண்ண முடியாது இல்லையா? அப்போது இந்த தஞ்சாவூர் கோயிலில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகளை எழுதினவர் எப்படிப்பட்ட ஒருத்தராக இருக்கணும்? அவர் யாருன்னா, ஹாய், ஐ எம் ப்ரொஃபசர் பாலு, ஹிஸ்டோரியன் அண்ட் ஆர்கியாலஜி ரிசர்ச்சர். ஹிஸ்ட்ரி பற்றின பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கல்வெட்டு எழுதுறது அப்படிங்கிறது நிஜமாவே ஒரு பெரிய கலை. எல்லாத்தாலையும் அதை செய்ய முடியாது. அதில் என்ன எழுதணும்னு வேணா அரசரோ மந்திரியோ அதிகாரத்தில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தரோ சொல்லலாமே தவிர, ஆனால் எழுதக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். நாம் இன்னைக்கு காகிதத்தில் எழுதுகிற மாதிரி எழுதிட்டு அடிக்கவோ இல்லை அதை அழிக்கவோ கல்வெட்டுகளில் முடியாது. அதுவும் குறிப்பாக கல்வெட்டுகள் பொறிக்கப்படுறது கோயில் முழுவதும் கட்டுமானம் அமைக்கப்பட்ட பின்னாடி தான். அஸ்திவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்லில் நீங்கள் எழுதக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு வரியும், ஒவ்வொரு புள்ளியும் சரியான முறையில் இருக்க வேண்டியது அவசியம். ஒரு புள்ளி மாறினாலும் உங்களால் எதையுமே மாற்ற முடியாது. அதனால் அந்த அளவுக்கு கவனமாக இதை செய்ய வேண்டியது அவசியம். இந்த மாதிரி கல்வெட்டுகளை எழுதுகிறவங்களை அரசர்களும் சரி, அங்கே இருந்தவங்களும் சரி ரொம்பவே பெருசாக மதிச்சிருக்காங்க அப்படிங்கிறதும், மரியாதை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதும் வரலாற்றில் பல இடங்கள்ல நம்மளுக்கு தெரிய வருது. அந்த வரிசையில் இவர் எழுதின இன்னும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு கல்வெட்டு ராஜேந்திர சோழனுடைய பிறப்பு குறித்த ஆரோட கல்வெட்டு. அதுவும் தஞ்சாவூருக்கு சம்பந்தம் இல்லாத வேற ஒரு தனிப்பட்ட இடத்துல, யாராலையும் அணுக முடியாத இடத்துல அந்த கல்வெட்டு கிடைச்சு. அந்த கல்வெட்டுக்கு பின்னாடியே ஒரு சுவாரஸ்யமான வரலாறு இருக்கு. அதையும் நம்ம ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல ஒரு டீடைல்டு வீடியோவா போட்டிருக்கோம். அதனுடைய லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பா அதை மறக்காம பாருங்க. தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் அனைத்திற்கும் எழுத்துரு கொடுத்தவர் யாரு, அந்த பெருமைக்குரிய நபர் யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் தஞ்சாவூர் கூற்றத்து வல்லாரை மேலூர் குப்பத்து ரவிபாலூர் உடையார் அப்படிங்கிறவர் தான் இப்படிப்பட்ட ஒரு பெருமைக்கு உண்டான நபர். நீங்க தஞ்சாவூர்ல பார்க்கக்கூடிய அனைத்து கல்வெட்டுகளையும் எழுத்துருவாக்கி அங்க செதுக்கி வச்சிருக்கிறவர் இவர் தான். இவருடைய பெயரையும் ராஜராஜ சோழன் அங்க இருக்க கல்வெட்டுகளை குறிப்பிட சொல்லியிருந்திருக்காரு. அவருடைய வழிகாட்டுதலின்படி, அவருடைய கட்டளையின்படி அவர் தன்னுடைய பெயரையும் அந்த கல்வெட்டுல குறிப்பிட்டிருக்காரு. இந்த குறிப்புகள் எல்லாமே தஞ்சாவூர் கோயிலில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகளை பிரதி எடுத்து புத்தகமா வெளியிட்ட வெங்கையா அப்படிங்கிறவனுடைய புத்தகத்திலிருந்து நம்மளுக்கு தெரிய வருது. அந்த புத்தகத்தை பத்தி ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அந்த வீடியோ லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க. இதுல இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. அதை நம்ம தொடர்ந்து பார்ப்போம்.